Morning students. இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து நம்ம வந்து டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கணும் இல்லையா. டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து நிறையா மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். அது என்ன மெத்தட் போனதில் நம்ம சொல்லிக்கிறேன். என்ன மெத்தட்னா குரூப்பிங் மெத்தட் ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஜென்ரல் மெத்தடில் நான் ஒன் வேரியபிள் கான்ஸ்டண்ட்டை வச்சு கணக்கு எப்படி போடுறது. ஜென்ரல் மெத்தடில் ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் ஸோ இது வந்து அதே ஜென்ரல் மெத்தட் தான். அதில் ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட்ஸ் மெத்தட் ஒன்று இருக்குது, டிவைடட் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கணக்கு தகுந்தபோல் எப்படி அதை கண்டுபிடிக்குது சார் அப்படின்னு பார்த்துட்டா, அந்த கணக்கில் வந்து நம்ம நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். ஒரு ஐடியா உங்களுக்கு எப்போ கிரியேட் ஆகும்னா நிறைய டெஸ்ட் எழுதும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிரியேட் ஆகும். ரைட்டா? சரி, இப்போ இதில் வந்து ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் எப்படி அப்படின்னு கொண்டு வரணும்னா ஒரு சம் கொடுக்குறேன். இப்போ dx நான் பாருங்கள் y மைனஸ் z இன்ட்டு சொல்யூஷன் இப்படி ஒரு கொஷின் கேட்குறேன் வச்சிங்கன்னா சால்வ் y மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx. புரியுதா? y மைனஸ் z dx ப்ளஸ் z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dy plus x minus y into dz. இப்படி கொஷின் இருக்குது. இப்போ இந்த கணக்கு பார்க்கும்போது நம்ம தெரியும் என்னென்னா ரெண்டு வேரியபிள்ச்சு நம்ம வந்து ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிட்டா உனக்கு கணக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன் சொல்ல வரேன்னா இப்போ வந்து ரெண்டுத்தையும் மூணுத்தையும் ஒரே டைமில் நம்ம வந்து இன்டராக்ஷன் பண்ணுறது கஷ்டம். இப்போ ரெண்டு வேரியபிள் கொண்டு வந்துட்டுனா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு எப்படி கொண்டு வரன்ற ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா எப்படி கொண்டு வரணும்னா எப்படி ஞாபகம் சிலர் கேட்பாங்க, சார் நிறைய மெத்தட் இருக்குது சார், இல்லை எந்த மெத்தட் வச்சு எப்படி போடணும் அப்படின்னு. நம்மளுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போ இதில் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணாலும் ஆன்சைட்டாக தான் வரும். இந்த கணக்கில் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள மட்டிலே பண்ணி போடணும். y இன்ட்டு டிஎக்ஸு மைனஸ் z இன்ட்டு டிஎக்ஸு அப்போ மட்டிலே பண்ணி ஆர்டர் பண்ணி அப்படி மெத்தட் போட்டாலும் ரைட்டு தான். இல்லைனா நீங்கள் ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் எந்த மெத்தட் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? ஸோ நம்ம ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. புட்டு z ஈக்குவல்ட்டுன்னா கொடுப்போம் c அப்படின்னு கொடுப்போம். நம்ம வந்து இசட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? இம்ப்ளைக்ஸ் டிஇசட்ன்றது என்ன வரும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ ரைட்டா? ஸோ ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி போட்டால் இதில் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுப்போம். இது எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதெல்லாம் டிஃபரன்ஷியேஷன் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் தான். இல்லை என்னென்னா உங்களுக்கு ஒரு 3 சாப்டர் எப்பவுமே உங்களுக்கு தரவாக இருக்கணும். ரைட்டா? நான் இதுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா இதில் 35 மார்க். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 இருக்குது, 2 இருக்குது, அடுத்த நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த 3 தரவாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 மார்க் வந்துடும் இல்லையா? அப்புறம் ஓஆர் இந்த ஏன்னா நம்மளுக்கு கையில் ஒரு 5 யூனிட் எப்பவுமே தரவாக இருக்கணும். 5 யூனிட் தரவாகிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு 50 மார்க் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ மீதி வந்து அந்த அனலிசிஸ் இருக்கு இல்லையா, காம்ப்ளெக்ஸ் அனலிஸு, ரியல் அனலிசிஸு, அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மெமரி பவர் தான் வேலை. ஸோ இதில் ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கிற சம்ஸை நீங்கள் கொஞ்சம் தரவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் முக்கியம். அதனால் வந்து இருக்கிற டைமில் இந்த டெட்டு வந்து எழுதுறதுலாம் இப்போ வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் டெட்டை பொறுத்த மட்டில் 2 எக்ஸாம் எழுதணும். 2 எக்ஸாம் எழுதுனா அந்த ஒரு அப்ளிகேஷன் 500 ரூபானா அவனுக்கு எலெக்ஷனுக்காக என்ன சம்பாதிக்கிறானா பிளான் பண்ணுறது தெரியல, இருக்கிற வேகன்சி ஒன்றும் போட முடியல. அதனால் டெட்டுன்றது நம்ம வந்து ரொம்ப ரேர். அதில் பாஸ் பண்ணாலும் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி வந்து நான் சொல்கிறது என்னென்னா நிறைய பேர் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வைக்க மாட்டேறீங்க. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம் வருமா வராதான்ற ஒரு பிரச்சனை. எக்ஸாம் வருன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சுன்னா கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா இந்த எஸ்சி அவங்களுக்கு போடணும்னு சொல்லிக்குது. அடுத்தது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு இவங்களுக்காக எக்ஸாம் தனியாக வைக்க மாட்டாங்க, நல்லா தெரியும். ரைட்டு? இன்னொன்று உங்களுக்கு காமனாக தெரியும் வந்து பிஜிடிஆர்பி எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் இப்போ வேகன்சி கிடையாது. ஏன்னா அதனால ஸ்ட்ரைக் வேறு வந்துச்சு இல்லையா? ஸோ நிறையா இடத்துல உங்களுக்கு இப்போ இந்த பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ் தான் நிறைய இடத்துல வாண்டட் இருக்குன்னு தெரியும். அப்போ கண்டிப்பாக தலையெடுத்து அவனுக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் டெஃபினட்டாக வந்தே ஆகணுன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ செப்டம்பருக்குள்ளே அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க. அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டோன்னா நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுன்றது தெரியாமல் இருக்கீங்க. ரைட்டா? அதாவது வந்து நீங்கள் ஏற்கனவே மெட்டீரியல் வச்சுருந்தாலும் சரி வச்சிருந்தாலும் சரி டெஸ்ட்டு நிறைய எழுதணும். இப்போ இதே போல் சம்ஸ்லாம் என்ன சார் இந்த மெத்தடு ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் மெத்தட்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ரைட்டா? இது குரூப்பிங் மெத்தடில் போடலாம், இது ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் மெத்தடில் போடலாம், இது டிவைடிங் மெத்தடில் போடலாம் அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கணும்? நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். கணக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எப்படியே சும்மா மெட்டீரியல் மட்டுமே மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒன்றுமே பண்ண முடியாது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ஏன் இந்த செலக்ட் பண்ணோன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்புறம் ஓஆர் இது நல்லா தரவாயிட்டுனா இது நம்ம கையில் வச்சுக்கணும், எதுக்கு விட்டாலும் போடுற போல் வச்சுட்டா ஒரு 50 மார்க் கையில் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும். மீதி எல்லாமே உண்மை கிடையாது, ரொம்ப குப்பை. அனலிசிஸ் பார்த்து மட்டும் ஒரு 30 மார்க்கு 80 மார்க்கு. மீதி இருக்கிற 4 யூனிட்டை வந்து 3 யூனிட்டை வந்து நம்ம ஜென்ரலாக காமனாக படித்தாலே போதும். ஸோ 100 மார்க்கு நீங்கள் மேக்ஸில் ஈஸியாக எடுக்கலாம், ரைட்டா? அதனால் வந்து ஏதாவது மெட்டீரியல் வச்சு நம்ம படித்தா போதும் அப்படின்னு வச்சு போக. இப்போ நம்ம மெட்டீரியல் எப்படி போடுறோம்னா சிலபஸ் வச்சு போடுறோம். ஒன்று வந்து நம்ம மெட்டீரியல் மட்டும் கொடுக்காம அந்த நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்குறதுக்கு டெஸ்ட்டு இது பண்ணுறோம். ஸோ அந்த மெட்டீரியல் இல்லாத விஷயமும் உங்கள்கிட்ட அப்படியே எக்ஸாம் வரைக்கும் அப்டேட் ஆகும். இப்போ மெட்டீரியல் வேறு எங்கேயா நீங்கள் இப்போ மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியல் கொடுத்துட்டோன்னே நீ படித்தா படிக்காம இப்போன்னு விட்ருவாங்க. ஸோ நம்ம இதில் பொறுத்த மெட்டீரியல் எப்படி மெட்டீரியல் வாங்குறோம்னா அவங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் அந்த மெட்டீரியல் வாங்கின சப்ஜெக்ட்லேருந்து வீக்லி ஒன்ஸு என்ன பண்ணுவோம் கொஷின் அனுப்பிச்சுருக்கிறோம். 2 டெஸ்ட்டு கொஷின் அனுப்பிச்சுருக்கிறோம். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மெட்டீரியல் இருக்குதா இல்லையா இல்லாததெல்லாம் என்கிட்ட வந்து கேட்க போகிறீங்க, நடத்த போகிறோம், ரைட்டா? சரி, ஏன்னா வந்து இப்போது ஒரு டெஸ்ட்டுமே என்ன பண்ணுறோம் நம்மளுடைய பழைய கொஷின் எடுக்கிறதில்ல. ஒரு டெஸ்ட்டுக்குமே கொஷின் எடுக்கும்போது கொஞ்சம் வேரியன்ஸ் வேறு ஏதாவது கிடைக்குமா, நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதே இந்த உதாரணமாக கர்லேஷன்லேருந்து கொஷின் எடுக்கிறோன்னா அந்த கர்லேஷன்லேருந்து வேறு ஏதாவது புக்கில் எப்படியா கேள்வி கேட்டிருக்கானா, வேறு டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கானா. உதாரணமாக அந்த உப்கர் புக்கு, அரிகன் புக்கு, ட்ரூ மேன்சன் அது ஒன்று புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்களா, அது இந்த கர்லேஷன்லேருந்து இது கலெக்ட் வேரியேஷன் நிறையா கொஷினை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே எப்படி கொஷின் கேட்பாங்க, எப்படி நம்ம அட்டன் பண்ணுன்றது நம்ம ஈஸியாக கேதர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் மட்டுமே படிக்காமல் அந்த எக்ஸாமுக்கும் கொஷின் நீங்கள் அப்டேட் பண்ணினே இருக்கீங்க. சார் இந்த கொஷின் புதுசாக இருக்குது சார் நடத்துங்க சார், நான் யூடியூப்பில் நடத்த போகிறோம், இல்லைனா அது அப்படியே எப்படி இது அது ஆன்சர் சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் இது பண்ணி நடத்த போகிறோம். இது நம்மள்ட்ட மெட்டீரியல் உங்களுக்கு மட்டும் தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம் சார், இல்லை வீட்டில் குழந்தைக்கு பார்த்துட்டு சார், இவங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆன்லைன் கிளாஸு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 மெஷர் ஆஃப் லொக்கேஷன்லேருந்து அப்படியே பக்காவாக லைவாக கொண்டு போவோம். அந்த கிளாஸ் நம்ம நடத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு படிக்கணும்னு வந்துடும். ஒரு 20 பாயிண்ட் சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே 20 பாயிண்ட் அப்படியே நான் அப்படியே அப்படியே உங்கள்கிட்டயே வேலை வாங்கிடுவேன். அப்படி கிளாஸ் லைவில் கொடுக்கும்போது சொல்ல ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லும்போது அப்படியே தரவாயிடும். ஸோ 20 பாயிண்ட் முடிச்சுன்னா அது வந்து சம்மு. ஸோ கிளாஸ் அந்தளவு லைவாக கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இப்போ உதாரணமாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு நாள் கிளாஸ் வச்சு வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் நேரில் போய் படித்த போலே இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தரவாக இருக்கும், அன்றைக்கி முடிச்சது உங்களுக்கு தரவாக இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ணுறோம், ரைட்டா? போர்ஷன் முடிக்கிறதுக்காக பண்ணலை, நம்ம நடத்துறத அந்த விஷயம் அப்படியே அப்டேட் பண்ணினே இருக்கணும். இப்போ வந்து இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். அடுத்த வாரத்தில் வந்து என்ன வரும், செகண்ட் யூனிட் நடத்த போகிறோம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 நடத்த போகிறோம். ஸோ இந்த சாட்டர்டேயில் உங்களுக்கு நான் என்ன முடிச்சிருன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிடும், ரைட்டா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் வச்சுருக்கோன்னா இந்த வாரம் வந்து மெஷர் ஆஃப் லொக்கேஷன்லேருந்து ரெக்ரேஷன் வரைக்கும் ஒரு 50 மார்க் டெஸ்ட் வச்சுக்கிறோம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஃபுல்லாக இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்டை போட்டால் எந்த கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ணுவோம். ஏன்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் கொஷின். ஒரு இதுலேயும் 30 கொஷின் கிட்டத்தட்ட 200-250 கொஷின் கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 மேலேயே வந்திருக்கும். அப்போ அப்படின்னும் போது என்ன எந்த கொஷின் எப்படி கேட்குறது நிறைய டெஸ்ட் அது அவங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 எந்த கொஷின் வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் வச்சாலும் அவங்களுக்கு தரவா இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஒரு 15 கொஷின் இல்லை 12 கொஷின் டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதே போல் நீங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க. இல்லை டெஸ்ட்டு சார் எங்களுக்குலாம் தெரியும் சார், டெஸ்ட்டு 1 மார்க் 2 மார்க்கில் போச்சுன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய மார்க் வரும். இல்லைனா நீங்கள் வந்து எப்படியுமே பண்ண முடியாது. இல்லை மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா மெட்டீரியல் நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கலுக்குன்னா மெட்டீரியல் கொடுத்து சும்மா இருக்கிறதுல எக்ஸாம் வர வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கொஷின் அனுப்பிச்சினே இருப்பேன், ரைட்டுங்களா? நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், ஒரு 25 கொஷின் அனுப்புறோன்னா அந்த 25 கொஷின் மெட்டீரியல் இருக்குதா, ரைட்டு? மெட்டீரியல் ஏதாவது கொஷின் இருக்குதா சார், இந்த கொஷின் மெட்டீரியல் இல்லை சார் நீங்கள் நடத்துங்க சார் நடத்தி கொடுத்துருவோம். ஸோ இது நிறையா உங்களுக்கு என்னென்னா அப்டேட் பண்ணினே இருப்பீங்க. நீங்கள் எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் அப்டேட் பண்ணினே இருக்கீங்க, எல்லா யூனிட்டும் அப்டேட் பண்ணினே இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து எந்த சென்ட்லேயும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, ரைட்? எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்குறன்றதுனால. ஆனால் மெட்டீரியல் மட்டுமே இருக்கிற விஷயம் இல்லாமல் மெட்டீரியல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் அனுப்பிச்சினே இருக்கணும். உதாரணமாக இப்போ ஆப்ரேஷன்ஸ்லேருந்து நம்மள்ட்ட மெட்டீரியல் வாங்கினாலும் அதில் இருக்கிற கொஷின்ஸ் எப்படியும் ஒரு 200-300 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துனே இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணி போட்டு அது நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, தெரியலன்னா கேட்குறீங்க, அதை நடத்த போகணும், ரைட்டா? அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன் கிளாஸுன்றது உங்களுக்கு அப்படியே தரவாக ஆக்கி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நேரில் வந்து படிக்க முடியல அந்த காரணம் இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. இது ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதான் முட்டாள்தனம். ஒரு இடத்துல போய் நம்ம தனியாக ஸ்கூலில் லாக் ஆகிட்டோம், இல்லை சப்போஸ் வீட்டில் லாக் ஆகிருக்கிறோன்னா இது என்ன பண்ணோம், உங்களுக்கு வீடு தேடி வரும்போது பயன்படுத்திக்கணும்.
அதனால் வந்து கிடைக்கிற வாய்ப்பு விட்டுட்டு வச்சுக்க, அப்புறம் வந்து போச்சேன்னா ரொம்ப இது. அதெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வைக்கலாம், வேறு யாரும் நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஸோ அதில் மட்டும் நல்லா தெளிவாக இருக்குது. சரி, சமூகம் போவோம். இப்போ இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் என்ன வரும், ஒய் மைனஸு கொஷினில் வந்து இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த இசட் வேல்யூ இந்த ஆகிடும், 0 ஆகிடும். மீதி இருக்கிற தத்திக்கு அப்படியே போட வேண்டியதான். அப்போ ஈக்குவேஷன் 1 இதை அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணால் என்ன வரும், ஒய் மைனஸு இசட், ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் என்னது இசட்ன்றதுனா சீன் வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ கான்ஸ்டன்ட்ன்றது சீன் வச்சுருக்கும்போது அதை அப்ளை பண்ணி போட்டால் அது வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மீதி இருக்கிற வேலையை இதை தூக்கி அப்படியே போட்டுங்க. இசட் மைனஸ் சி இந்த நம்ம வச்சுனா ஆகிடும், நம்மளுக்கு டி இசட் தான் அது 0. அப்போ 0 எனிதிங் 0. இந்த இடத்துல இசட் ஈக்குவல்னா சொல்லிக்கிறோம், சீன் சொல்லிக்கிறோமா. அதான் ஒன் வேல்யூபிள் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ அதை விட்டுட்டுங்க, மீதி இருக்கிற வேலையை மட்டும் இங்கே எடுத்துருவாங்க. இப்போ என்ன இருக்குது, ஒய் மைனஸு இசட் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இதனால் இசட் மைனஸ் எக்ஸு இன்ட்டு டிஒய் ஈக்குவல் 0. அது மட்டும் என்ன ஆச்சு, 0 ஆகிட்டோம். ஸோ 0 ஆகிட்டோம்னா மீதி ஸ்டெப் என்ன பண்ணுறோம், அப்படியே அப்ளை பண்ணி நம்ம இன்டர்ல் பண்ண வேண்டியதான். இன்டர்ல் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த இடத்துல வேல்யூ எடுத்து போட்டுக்க வேண்டியது. சார் இந்த இடத்துல இசட் ஈக்குவல் சினா ஒன் வேரியபிள் தான் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிறோம். டி இசட் ஈக்குவல் 0, 0 இன்ட்டு எனிதிங் 0. இந்த இடத்துல இசட் ஈக்குவல் சின்னு தூக்கி போட்டுறாதீங்க, அதை அப்படியே வச்சிங்க. ரைட்டா? சரி, என்ன எடுத்துருவாங்க, ஒய் மைனஸு இசட் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு அதான் ப்ளஸ் வந்து நம்ம வச்சுட்டோம், மைனஸ் ஆகிடும் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய். இப்போ இதெல்லாம் பண்ணலாம், இன்டர் பண்ணலாம். இன்டர் பண்ணனா வரும் இன்டரேஷன் ஆஃப் ஒய் மைனஸு இசட் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்டா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் தனியாக பிடிச்சிக்கலாம், ஒய் தனியாக பிடிச்சிங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் அதனால் போச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா, இப்படி மாற்றிங்க. ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு டிஎக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் இசட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய். அப்போ டிஎக்ஸ் டிவைட் பை எல்லாத்துலையும் இசட் இருக்குன்னா இசட்ன்றது கான்ஸ்டன்ட், அதுக்காக தான். அப்போ என்ன வரும், இந்த ஸ்டெப் இந்த வந்துடுமா, இசட் மைனஸு எக்ஸு மைனஸ், அப்போ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதை பார்த்து இன்டர்ல் பண்ண போகிறோம். மைனஸ் இங்கே இடத்துல இருக்குது டிஒய், இங்கே ஒய் மைனஸ் இசட். அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஒய்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்குது, அப்புறம் என்னது எக்ஸ்லாம் தனியாக இருக்குது. ஏன்னா இசட்ன்றது கான்ஸ்டன்ட், அதை கன்வெர்ட் பண்ணவே தேவையில்லை. அப்படியே என்ன பண்ணலாம், இன்டர்ல் பண்ணலாமா. இன்டர்வேட் பண்ணால் என்ன வரும், 1/x பண்ணால் லாக் எக்ஸ் வரும் இல்லையா. அப்போ இதில் இடத்துல என்ன பண்ணலாம், இசட் மைனஸ் எக்ஸ்ன்றது என்ன வரலாம், இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றலாம். ப்ளஸ்ஸாக மாற்றினா என்ன ஆகணும் ஸ்டெப்பு, இப்போ டிஎக்ஸ் டிவைட் பை இது நான் அது எக்ஸ் மைனஸ் இசட்னு மாற்றணும். அப்போ ஒரு மைனஸில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், இங்கேயும் என்ன ஆகிடும், மைனஸில் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆகிடும். ஸோ இன்டர்வல் டிஒய் பை அது ஒய் மைனஸ் இசட், ஒன்றும் இல்லை மைனஸில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரைட்டா? ப்ளஸ் சி. இது அப்படியே இன்டர் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், லாகு எக்ஸ் மைனஸு இசட். அப்போ இங்கே என்ன வரும், லாகு ஒய் மைனஸு இசட். சி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், லாக் சி, லாக் எம் ப்ளஸ் என் ஃபார்முலா. அப்போ என்ன வரும், லாகு எக்ஸ் மைனஸ் இசட்டு லாக் எம் ப்ளஸ் லாக் என், லாக் எம் இன்ட்டுன்னா ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு சி. ஸோ லாகில் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு சி. ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு. ஏன்னா இசட்ன்றது இல்லை கான்ஸ்டன்ட், இதில் முடிஞ்சு போச்சு. திரும்பி பொறுமையாக சொல்லிட்டுருங்க கவனிங்க. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஜென்ரல் மெத்தடில் ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் மெத்தட், குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணோம், ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நிறைய ஒரு 3 மெத்தட் இருக்குது. இப்போ ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒன் வேரியபிள் கான்ஸ்டன்ட் சார் இசட் ஈக்குவல் சி இதான் பிடிச்சிக்கலாமா, நீங்கள் வந்து எக்ஸ் வச்சுக்கூடாதா, ஒய் வச்சுக்கூடாது, எதனா வச்சுக்கலாம். ஸோ இசட்ன்றதை நான் வச்சுக்கிறேன், சின்னு வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். தென் டி இசட் ஈக்குவல் வரும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அது வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இசட்ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ வந்து என்ன பண்ணுறோம், மீதி இருக்கிற ஸ்டெப்பை இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் வந்து நம்ம வச்சு ஆகிடும், மைனஸ் ஆகிடும். இப்போ வந்து எக்ஸ் இருக்கிற பக்கம் ஒரு எக்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரணும், இன்டரேஷன் தானே வேரியபிள்ஸ் பொருள் பார்த்துருப்போம். ஒயில் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், ஒயில் ஒரு பக்கம். சார் இதில் இசட் இருக்குது சார், இசட்ன்றது கான்ஸ்டன்ட், அதை மறைச்சிங்க. அப்போ இது என்ன, இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, இந்த இசட் கான்ஸ்டன்ட், இந்த பக்கம் ஒய் இருக்குது. அப்போ டேக்கிங் என்ன, அது இன்டரேஷன் ஆன் த போத் சைட். 1/x பண்ணால் லாக் தானே, 1/x இன்டர் பண்ணால் லாக் எக்ஸ். அப்போ 1/something பண்ணால் லாக் சம்திங். அப்போ இது லாக் வரும், இது லாக் வரும். அது சி வந்து லாக் சிங் போட்டுக்கணும். லாக் எம் ப்ளஸ் லாக் என், லாக் எம் இன் 10. ஸோ லாக்லாம் கேன்சல் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு கணக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது இது என்ன மாடலில் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ரைட்டா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நிறையா டெஸ்ட் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஆப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த மெத்தடை போடும்போது சார் ஏன் சார் குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ண முடியாதா, குரூப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா,
நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதனால் ஒரு வீடியோ தொடர்ந்து போடல, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதே எப்போயா டைம் கிடைக்கும்போது தான் போடுறோம். இது எல்லாமே யூடியூப்புக்கு கொண்டு வர முடியாது ரைட்டா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சாதாரணமான மேக்ஸ் தான் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது. அவன் ரிசர்ச் பண்ணுறான், நீங்கள் சாதாரணமாக ஒரு மேக்ஸ் இதில் போய்ட்டு நீங்கள் 1 மார்க் 2 மார்க் போச்சுன்னா அர்த்தம் கிடையாது. என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த கடைசி கன்டினியூட்டியில் தொடர்ச்சியான பயிற்சி கிடையாது. இதுதான் பிரச்சனை. இப்போ நிறையா சென்டரில் போர்ஷன் முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணீங்க சொல்கிறாங்க, அப்படி பண்ணுவீங்க. நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கும்போதே நம்ம சரியாக ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. எக்ஸாம் வரும்போது நீ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வேலை வேணும். அதனால் ஒன்று டெஸ்ட்டு பேச்சோ இல்லை ஆன்லைன் பேச்சோ, ஏதாவது ஆன்லைன் ஏதாவது ரெகுலராக வர முடியாது, ஆன்லைன் பேச்சு அட்டன் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து படிக்கிறோன்றவங்க சென்டருக்கு நம்ப தெரியும். நம்ம சென்டரை பொறுத்தபடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, நான் 75-80 வீடியோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு மார்க் நம்ம சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, வெறித்தனமாக இருக்கணும், படிக்கணுன்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி வேலை அவ்வளோதான். அந்த கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணிட்டா கணேஷ் சார் கணேஷ் மேக்ஸ் அகாடமி தேவையில்லை, உங்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஸோ அந்த இதில் நீங்கள் நம்பிக்கை வைங்க. எதாக இருந்தாலும் சரி, அந்த கடினமான உழைக்க பண்ணுறது நீங்கள் தயாராக இருந்துச்சுன்னா, நம்மளால் முடியுன்ற எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் டெஃபரெண்ட்டாக வாங்கலாம். லைஃப் ஒரு 2 வருஷத்தில் லைஃப் செட்டில் ஆகிடும். அதனால் முயற்சி பண்ணிட்டு முயற்சி பண்ணோம், தோற்றா சத்திரமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இந்த வாட்டி விட்டுறாதீங்க. அதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இது விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம பிஜிடிஆர் பற்றி யோசிக்கிறது வேஸ்ட்டு, நம்ம லைஃபே வேஸ்ட்டாக தான் போய்டும். ஸோ அந்த இதனால ஏற்படுத்தக்கூடாது. நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை தான் திரும்பி சொன்னேன். ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு வேலை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நீ கவர்மெண்ட் நெக்ஸ்ட் இயர் 2020 நீ கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வாங்கியிருக்கோம் ரைட்டா. சரி ரைட்.